everyone, welcome back to my channel Beauty Talk with my DSK. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து ட்ராவல் பண்ணி, அதாவது நான் வந்து ஃப்ரீலான்சிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரி, நெயிலும் சரி, ரெண்டுமே ஃப்ரீலான்சிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவுட் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் புக் ஆச்சுன்னா நான் எப்படி என்னோட பேக்கேஜிங் இருக்கும், லைக் எப்படி நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்னைக்கு காமிக்க போகிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லைக் எப்படி வந்து ரொம்ப கம்மியான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது பேஸ்ட் ஆன் மை ஒர்க், நான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னோட பேக்கேஜிங் வச்சுருப்பேன். ஸோ பிரைட்ஸ் புக் ஆகுறாங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கேஜிங், பெரிய லக்கேஜஸ் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பிரைட்ஸ் மேடு, ஹேர் ஸ்டைலிங் அதுக்கெல்லாம் புக் ஆகுறேன்னா கொஞ்சம் மினிமலான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே என்னோட பர்சனல் திங்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஜென்ரலி ஒரு காமனாக வந்து ஒரு பிரைட்ஸ் மேட் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு போவேன் அண்ட் எத்தனை டேஸ்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எத்தனை நாள் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days கம்ப்ளீட்டா. ஸோ என்னென்ன ஊருக்கு நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேலூர், அங்கிருந்து வந்து சென்னை, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி அண்ட் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து மறுபடியும் சென்னை அண்ட் காஞ்சிபுரம். ஸோ இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் ஒர்க் ட்ராவல் நிறைய இருந்தாலுமே, ட்ராவல் நிறைய இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லக்கேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா பத்திரமா மினிமலா எடுத்துட்டு போறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த வெயிட்டை வச்சுட்டு என்னால் ஃபுல்லா சுத்த முடியாது ஆப்வியஸ்லி. அண்ட் இது வந்து பிரைட் எனக்கு புக் ஆகல, ஃபுல்லாவே பிரைட்ஸ் மேடு, சாரி ட்ரிப்பிங், ஹேர் ஸ்டைலிங் இப்படிதான் புக் ஆயிருக்கு. அப்படிங்கறதுனால நான் வந்து கொஞ்சம் மினிமலா தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வாட்டி எடுத்துட்டு போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2 பேக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கு. ஸோ இதுல வந்து சேஃபா இது நான் இன்னும் பிளான் பண்ணல, இதுல காஸ்டியூம்ஸ் வைக்கலாமா இல்லை வந்து மிஷின்ஸ் அந்த மாதிரி சேஃபா எடுத்துட்டு போகலாமான்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸோ தட் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைக் என்னோட திங்ஸும் வைக்கணும், பிளஸ் என்னோட ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ற திங்ஸும் வைக்கணும் அப்படிங்கறதுனால. ஸோ அதனால இந்த 2 பேக் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது இல்லாம ஸ்லிங் பேக் அந்த மாதிரிலாம் தனியா நான் மோஸ்ட் ப்ராபப்லி கேரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நிறைய ஊர் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா அந்த மாதிரி மல்டிபிள் பேக்ஸ் எடுத்துட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 பேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி வச்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பேக்ல வந்து எல்லாமே வச்சுட்டு பேலன்ஸ் வந்து அந்த பேக்ல என்ன வைக்கலாம் அப்படின்றத யோசிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி ஆக்சசபிள் திங்ஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஜிப்ல நான் வைக்க போறேன். இதுல என்ன நான் மோஸ்ட்லி வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் போனு இதெல்லாமே இதுல சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எப்பவுமே என் பேக்ல இருக்கும் அப்படின்னா இந்த வந்து ஆயில் பிளாட்டிங் பேப்பர். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸ்க்கு தெரியும். பிகாஸ் கொஞ்சம் நாங்கள் வந்து டிராவல் பண்றோம் இல்லை ஏதோ சும்மா இருந்தாலே மூஞ்சில் அப்படியே குண்டாமா ஆயில் வழியும். ஸோ அதனால கண்டிப்பா எப்பவுமே இது வந்து என்னோட பேக்ல வச்சிருப்பேன். அது இல்லாம வந்து கொஞ்சம் டிஷ்யூ, ஆக்சுவலி இதுல ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுத்து நான் ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ், பிகாஸ் நான் நிறைய டிராவல் பண்ணேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் ட்ரிப்பு கிடையாது, சும்மா நம்ம ஃபேமிலியா போறதுக்கு ஒர்க்குன்னு போறேன்றதுனால தனியா தான் போயாகணும் இல்லையா. ஸோ அதனால ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், அது கூட ஒரு குட்டி நைஃப் வச்சிருப்பேன். அண்ட் இந்த நைஃப் வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்ச நைஃப். இது வந்து நான் வந்து லைக் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுலாம் கிடையாது, அது ஆக்சுவலி வச்சிருக்கேன், அது துரு பிடிச்சி போயிருச்சு. ஒருவேளை நம்மள யாராச்சும் எதனா பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து இதை வச்சு நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது அது வச்சிருக்கேன். பட் நான் யாரையும் என்கரேஜ் பண்ணல, டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் வச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு சேஃப்டிக்கு சும்மா வச்சிருக்கேன், இருக்கும் எப்பவுமே என்கிட்ட. அது இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே நம்ம சேஃபா தான் இருப்போம், ஏதாவது நம்மளுக்கு நடந்துச்சுன்னா கூட நம்மள பாத்துக்க முடியும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். நான் யாரு மேலேயும் அதை யூஸ் பண்ணது கிடையாது, லக்கீலி யூஸ் பண்ணவும் மாட்டேன். பட் என்ன வந்து நான் காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா நான் வந்து பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் வைப்ஸ். எனக்கு வந்து என்னன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நான் வந்து சன்ஸ்கிரீன் போடாம வெயில்ல போனாலே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து அப்படியே பிங்கா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும். அதனால வந்து சன்ஸ்கிரீன் எப்பவுமே போட்டிருப்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்ணும்போது நல்லா 4 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுலாம் சன்ஸ்கிரீன் போட முடியாதுங்கிறதுனால இந்த வைப்ஸ் வச்சிருப்பேன். ஒரு வைப்ஸ் எடுத்தனா ஃபேஸ் ஃபுல்லா வைப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம்ன்றதுனால இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மின்ட். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பா கிட்ட போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைடுக்கோ இல்ல வந்து நான் ஒர்க் பண்றவங்க யாருமே வந்து ஒரு மாதிரி நம்மள வந்து என்ன ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னருக்காக இது வச்சிருக்கேன். இதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது வச்சிருக்கேன்.
அண்ட் வந்து லிப் பாம். ஸோ கண்டிப்பா வந்து என்னால் லிப் பாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் வந்து ஆக்சசபிளா வச்சிருக்கேன் லிப் பாம்ஸ்லாம். இதெல்லாம் நான் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன். அது இல்லாமல் பர்ஸ் இருக்கும். ஸோ பர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸிலி ஆக்சசபிளா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த வெட் வைப்ஸ். இது வந்து எனக்கும் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை பிரைடுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்பரோட சானிட்டரி பேட். ஆக்சுவலி இது வந்து பீரியட் பேண்டி. இது ஆனால் இப்போதான் நான் வந்து ட்ரை பண்ணேன். லைக் இன்கேஸ் நம்மளுக்கு தெரியாது எப்பவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால எப்பவுமே ஒரு பேக்கப் வச்சிருப்பேன். இது நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம கூட யாராச்சும் இருக்கும் போது அந்த எமர்ஜென்சி பர்பஸ்ல கண்டிப்பா நம்ம எடுத்து கொடுக்கலான்றதா எப்பவுமே வந்து நான் டிராவல் பேக்ல வந்து ஒரு பேடோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து வச்சிருப்பேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஸ்டஃப். கொஞ்சம் இது இல்லாம எனக்கு கொஞ்சம் வந்து சீரம் தேவைப்படுதுன்றதுனால இந்த சீரமும் நான் கொஞ்சம் வெளியிலேயே வைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஞாபகமா எடுத்து போடுவேன், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம். அண்ட் வந்து எப்பவுமே நான் வந்து சானிடைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளைண்ட்ஸ் மேலன்றதுனால இதுவுமே நான் கொஞ்சம் ஆக்சசபிளா வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஜிப்ல வந்து அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வைக்கிற மாதிரி இல்லை. 1 மாஸ்க் அவ்வளவுதான், இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல இதுல எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லைங்கிறதுனால இந்த ஜிப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஜிப்ஸ்ல வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, ஒரு காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம் இந்த 2 மட்டும் இதுல வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அதுல வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட பிரஷ் கிட்டு, அது இல்லாம இந்த பாக்ஸ் இதுல வந்து பென்னு, அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் ஸ்லைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஹேர் ஸ்டைலுக்கு தேவையானது. அது இல்லாம வந்து இந்த மாதிரி மூஸ், ஸ்ப்ரே, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னா, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் என்னோட வேனிட்டிலாம் காமிக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இது இல்லாம வந்து எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் இருக்கு. இவ்வளோத்தையும் நான் வந்து பத்திரமா அதை எடுத்துட்டு போகணும். டிஸ்க்ளைமர் என்னன்னா, அதை பத்திரமா கொண்டு வரணும்ன்றதுதான். அண்ட் அது இல்லாம தனியா வந்து என்னோட இத ஸ்கின் கேர் பவுச்சுன்னு சொல்லலாம். நான் இதுல இருக்கிறது வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவ்வளவு நான் எப்பவுமே கேரி பண்ணேன், ஆனா யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் மோஸ்ட்லி வந்து எடுத்துட்டு போற எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. பிகாஸ் டயர்ட் ஆயிடும், இல்ல அப்படின்னா சப்போ இது என்ன ரெடி ஆகணும், டிராவல் தானே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடும். பட் நான் சன்ஸ்கிரீன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். பட் எல்லாமே வச்சிருப்பேன். உங்களுக்கு அதுல என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பிளஷ். ஸோ சுகரோட பிளஷ் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி நான் பெருசா மேக்கப்லாம் பண்ணவே மாட்டேன். ஈவென்ட் டைம்ல ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு கிளம்பிடுவேன். மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நைட் இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா ஸ்கின் கேர் பண்ணிட்டு தூங்குவேன். இந்த வாட்டி நான் ஸ்கின் கேர் கூட எடுக்கல. பிகாஸ் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து டிராவல்ல இருக்க போறேன் அப்படிங்கறதுனால பாட்டில் ஏதாவது உடஞ்சிரு போகுதுன்ட்டு அதெல்லாம் ரிஸ்கா எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சமா தான் இந்த வாட்டி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹலிட்டாவோட பவுடர் ஃபேஸ் வாஷ். ஸோ ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸ், ஆக்னி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் சூப்பரா ஒர்க் ஆகும். நான் பாஸ்ட் ஒரு 3 to 3.5 months வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபாக்ஸ்டைலோட விட்டமின் சி சீரம். இது வந்து பிளாஸ்டிக்ங்கிறதுனால தைரியமா எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிரஷஸ் இருக்கு. சொன்ன மாதிரி சன்ஸ்கிரீன் இல்லாம அதை இருக்க முடியாது. அண்ட் இதுல கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப்காக இன்னொரு சன்ஸ்கிரீன். இது வந்து மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன். இது வந்து ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்கிரீன் ஸ்டிக் இது இருக்கு. அப்புறம் மிரர். நம்ம போற இடத்துல வந்து மிரர் இருக்குமான்னு தெரியாது. எங்களுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு அங்க மிரர் எல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியலங்கிறதால ஒரு குட்டி மிரர் எப்பவுமே வச்சிருப்பேன். ஒரு காம்பாக்ட். தென் இது வந்து ஆக்சுவலி ஒரு டென்டல் கேர் பேஸ்ட். நார்மல் பேஸ்ட் இல்ல, இது வந்து டென்டல் கேர் ஒரு பேஸ்ட். எனக்கு தெரியல, யாரோ ஒரு டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது சோட்டோவா வாங்கி இது உள்ள வச்சிருக்கேன். அண்ட் இது இல்லாம கொஞ்சம் மஸ்காரா, லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் பெர்ஃப்யூம், பிந்திஸ் இதெல்லாம் இருக்கு. மெயின் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஃபேப்ரிக் ரோலான், மஸ்கிட்டோ ரோலான்ஸ். போற இடத்துல வந்து கன்ஃபார்மா வந்து இது ஆக்சுவலி நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன நீங்க போயிட்டு ஒரு 2 பிரஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கை மேல காசு அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது.
நிறைய பேருக்கு இந்த தாட் இருக்கு. லைக் என்னன்னா, நீங்க என்ன கூட ஒரு 10 பேரை கூட்டிட்டு போறீங்க, ஒரு வேலைதான் ஒருத்தங்க செய்ய போறாங்க அப்படின்னு. எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அந்த மாதிரி கூட வந்து ஒரு 10 பேரு 5 பேர்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி தான் கூட்டிட்டு போவாங்க. லைக் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து ஈஸியே கிடையாது. பிகாஸ் ப்ராப்பர் டைம்ல ஃபுட்டு கிடைக்காது, டிராவல் பண்ணிட்டே இருக்கும். டிராவல் டைம்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எங்களால் யூஸ் பண்ண முடியாது, தண்ணியே குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஈஸியா எனக்கெல்லாம் வந்து நான் முன்னாடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து நிறைய மூஞ்சுக்கு நேராவே சொல்லியிருக்காங்க, நீ என்ன பெயிண்ட் பிரஷ்ல எடுத்து 2 இது பண்ணிட்டு கையில காசை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க போறேன். ஏதோ நான் போயிட்டு 2 பிரஷ்ல இப்படி தேய்ச்ச உடனே இந்தாங்க காசுன்னு கொடுத்துற மாதிரி இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. பட் ரியல் லைஃப்ல ரியலா வந்து ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை முடிகிற வரைக்கும் நம்மள வந்து பாத்துப்பாங்க. ஒன்ஸ் அவங்க ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கிளம்புங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா ப்ராப்பரா ரூம் கொடுக்க மாட்டாங்க. நைட் ஸ்டே பண்ணி மார்னிங் பண்ணணும்னாலுமே ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா நம்ம கை காசு போட்டு வெளியில ரூம்ஸ் எடுத்து தாங்குற மாதிரி இப்படிதான் இருக்கும். ரொம்ப அப்படியே ஜாலியா போன உடனே காசை கொடுத்து இருந்தாங்க நல்லா சாப்பிட வச்சுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க, உண்மையாலே சில கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் நம்ம போனதுல இருந்து கம்ப்ளீட்டா நம்மள டேக் கேர் பண்ணாம அது பேஸ்ட் ஆன் த கிளைண்ட்ஸ் தான். சோ எல்லாருமே நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அதனால ஒரு வாட்டி வந்து இது ஏன் இது வந்து பர்டிகுலரா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாட்டி அதே மாதிரிதான் ஒரு பிரைட் சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட கிராமம் மாதிரி தான். சரி ஓகே, நானும் ஒருத்தங்க என் கூட வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க 2 பேரும் போயிட்டோம். அண்ட் அசிஸ்ட் பண்றதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போயிருந்தேன். போறோம், ரூம் கிடையாதுங்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்கேயே தான் நீங்க ஹால்லே தான் படுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, எப்படி அங்கெல்லாம் நம்மளுக்கு படுக்கிறது, நாங்க உட்காரலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் லக்கேஜும் எங்ககிட்டயே இருக்கு. சோ யாராச்சும் எதனா எடுத்தாங்கன்னா கூட தெரியாது, போன்ஸ் இருக்கு, காசு வச்சிருக்கோன்ட்டு தூங்கல. செம்ம கொசு புடுங்கிருச்சு. அதுல இருந்து வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து நான் எப்பவுமே வச்சிருக்கேன். இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கும், நல்ல வேலை இதை ஓபன் பண்ணதுல இருந்து அது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, வாலினி ஸ்ப்ரே வச்சிருக்கேன். அது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாடி பெயின் வருது, எல்லாமே வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் உடம்புல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா பாடி பெயின் எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணணும்னா அந்த வாலினி ஸ்ப்ரே இருந்தா மட்டும்தான் என்னால முடியும். அதனால வாலினி ஸ்ப்ரேவும் இதுல இருக்கும். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதுல எடுத்து போட்டுப்பேன். ஸோ அவ்வளவுதான் வந்து என்னோட பர்சனல் கேர் பவுச்ல இருக்கு. ஸோ சீக்கிரமா நான் வந்து இந்த பேக்ல எல்லாமே அடுக்கி வச்சுட்டு பேக் பண்ணிடணும். ஸோ இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் வச்சு முடிச்சிடறேன். நான் இதுதான் மோஸ்ட்லி எடுக்கவே மாட்டேன். ஸோ ஒர்க்குன்னு ஒன்று வச்சுட்டோம்னா இது நம்ம ஈஸியா வேற எங்கேயாச்சும் ரூம் கொடுத்தா கூட பர்சனல் ஸ்டஃப் வந்து வச்சுட்டு இதை வெளியில எடுத்துட்டு போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து கீழே என்ன பண்றேன்னா, பெட்ஷீட் தூங்குறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ நான் கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். அது இடம் இருக்கு இல்லாதான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதை எடுத்துட்டு போய் எதுக்குன்னா, அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணலன்னா கூட என்னோட மிஷின் சேஃபா எனக்கு வந்துடணும். அதனால இதை நான் வந்து அடியில வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேல ஒரு மிஷினா நான் வந்து வைக்க போறேன். ஸோ ஸ்ப்ரேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வகையான ஸ்ப்ரே கண்டிப்பா தேவைப்படும். மோஸ்ட்லி நான் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் தான் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸா வந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டம்ப் பண்ணிலாம் வச்சிருக்கேன். இதையும் இதுலயே வச்சுட்டேன் அந்த பாக்ஸ். ஏன்னா இதுல பத்துமான்னு எனக்கு தெரியல, அதனால லாஸ்ட்ல வச்சுக்கலாம். எனக்கு இதுவே பத்தலையே, இது ஃபுல் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ப்ரே. இதெல்லாமே தனியா எனக்கு இந்த பேலட்ஸும் இருக்கு. இது மேபி உடையக்கூடாதுன்னா நான் இந்த பேக்ல தான் வச்சாங்க. இது வந்து கொஞ்சம் ஷேடோஸ், ஐ மேக்கப்புக்கு தேவையானது. இது ஃபில் ஆயிருச்சு. ஸோ பேக்
பேவை வந்து இதிலே வச்சு நம்ம பேக் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஜிப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இதை வச்சுட்டு இருக்கிற கேப்ல தான் இப்போ நான் வந்து என்னோட காஸ்டியூம்ஸே வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறேன் எப்படி வைக்க முடியும்னு. Okay. ஸோ எஸ், நான் என்னோட பேக்கிங் வந்து முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கு, பட் இந்த பேக் வந்து செம்ம வெயிட்டா இருக்கு. இப்போ எனக்கு கவலை என்னன்னா, இது நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த ஹேண்டில் பிச்சுக்காம இருக்கணும். அது மட்டும் தான் என்னோட ஒரே கன்சர்னா இருக்கு. இதை தாண்டி நான் வேற எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. எப்பவுமே அட்லீஸ்ட் வந்து காஃபி இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காஃபி ஃபிளாஸ்க்கு, காஃபி பவுடர் அதெல்லாம் சேர்த்து வச்சுப்பேன். பட் சத்தியமா வந்து இப்போ என்னால அதெல்லாம் எடுத்துட்டு கூட போக முடியாது. ஃபிளாஸ்க்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போகவே முடியாதுங்கிறதுனால இவ்வளவுதான் நான் பேக் பண்ணியிருந்தேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லைக் ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் அவுட்டோர் ஷூட் போறோம், லைக் அவுட்டோர் ஒர்க்குன்னு போறோம்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் லைக் ஒரு பெரிய ட்ராலி இருக்கு. பட் பிரைடு இருந்தால் நான் அந்த மாதிரி ட்ராலியில பேக் பண்ணிருக்கலாம். பட் பிரைடு இல்லாதனால இந்த மாதிரி கொஞ்சமா வந்து நான் பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை என்னோட ஒர்க்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும், லைக் வந்து ஏதாவது ரீக்ரியேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும், இல்லை வந்து மேக்கப் டுட்டோரியல் இந்த லுக் வேணும் அந்த லுக் வேணும்னு அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேணும்னாலுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது நான் வந்து வீடியோவா பண்றதுக்காக ட்ரை பண்றேன்.